அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து நம்மளோட சேனலில் வந்து வீடியோ போட போகிறோம். இந்த டிலேக்கு வந்து மன்னிச்சிங்க. கூடிய சீக்கிரம் வந்து நம்ம ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு நம்ம பார்ப்போம். போதுமான டைம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நம்மளால் பெருசாக வீடியோ பண்ண முடியல. பட் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ. அதுமாரி பார்த்திங்கன்னா மேலே இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரும்பு டாப்பு. இதில் ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறோம். இதில் என்னென்ன மாடிஃபை பண்ணியிருக்கோம். இதில் வந்து 4.1 சவுண்ட் சிஸ்டம் போட்டிருக்கோம். இது எல்லாம் எப்படி இருக்குது, அதோட குவாலிட்டி என்ன, லைட்டிங்ஸ் என்னவோ பண்ணியிருக்கோம், இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஏதாவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன்லைனில் போட்டு வச்சிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். உங்களுக்கும் இந்த மாதிரி டாப் வேணும் அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் கால் பண்ணலாம். உங்களோட பெல்ட் டாப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி டாப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி எதாக இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு வில்லிங்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். இப்போ இந்த வண்டியில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், இதில் என்ன குறைகள் இருக்குது. ஸோ இந்த டாப் வந்து நம்ம பண்ணல, அதாவது பெரம்பலூரில் வந்து போட்டிருந்தாங்க. இந்த எலக்ட்ரிக் ஒர்க் மட்டும்தான் வந்து நம்ம டீட்டெயிலிங்காக வந்திருந்தாங்க. நம்ம அதை மட்டும் பண்ணி கொடுத்தோம். இந்த மாதிரி டாப் அங்கே போகிறதுல என்ன ஒரு சில சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக உங்களுக்கு நான் இன்றைக்கி சொல்கிறேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேசி டிராக்டர் அவங்கக்கிட்ட, அதாவது கேசி டிராக்டருங்கிறது நான் தான், எங்கள் டீம் தான் வந்து இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம பண்ணி கொடுத்தது. இந்த மாதிரி டெக்கரிங் ஐட்டம்லாம் பண்ணுறது, டீட்டெயிலிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ எங்ககிட்ட நீங்கள் லைட்டிங்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஒரு டைம் எங்களுக்கு கால் பண்ணி ஒரு கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது இந்த மாதிரி பட்டை வைக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, சின்ன சின்ன மைன்யூட்டாக இருக்குது. பட் நம்ம அதை சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் இதாகும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி போடுங்க, அளவு சரியாக வச்சு போடுங்க, ப்ராப்பராக வைங்க. டாப் போடுறீங்க அப்படின்னா வெல்டிங் அடித்து போடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இப்போ சப்போஸ் நாளைக்கு கிளச் பிளேட் மாற்றினா இன்ஜினை பிரிப்பாங்க, ஏதாவது இன்ஜின் கம்ப்ளைண்ட் அப்படின்னா இன்ஜினை பிரிப்பாங்க. ஸோ உங்களுக்கு பிரிக்கணும் அப்படின்னா டாப் எல்லாம் கரைச்சி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது எல்லாமே ட்ரில்லிங் போட்டு போல் நட்டு போட்டு நம்ம ஆத்தூர் டைப்பில் போடுவாங்க பார்த்திங்களா, நிறைய பேர் அதனால தான் ஆத்தூர் டாப்பை வந்து விரும்புகிறது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி போடுங்க, நல்லாயிருக்கும். நம்ம ஆத்தூர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இரும்பு டாப் வந்து போட ஆரம்பித்தாச்சு. ஸோ உங்களுக்கு தேவைன்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம். நம்ம ஆத்தூர் ஸ்டைல்லே வரும். நீங்கள் தேவைன்னா நம்ம போல் நட்டு கழட்டி நீங்கள் டாப் தனியாகவே எடுத்துக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த வண்டியில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே ஒன்று ஒன்றா பார்ப்போம். வாங்க வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த அதாவது இந்த கிரில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்ன மாதிரி டீட்டெயிலிங் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு லைவாகவே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு தெரியும். இப்போது உங்களுக்கு கம்பெனி ஃபிட்டிங்கில் வருது இல்லையா அந்த ஹார்ன், பார்த்திங்கன்னா அது அங்கேயே தான் இருக்குது. அதை நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணல. இங்கே பார்த்திங்கன்னா ரூட்ஸோட மெகாசோனிக் ஹார்ன் தான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டையில் இந்த மாதிரி ஒரு டாக்கப் பண்ணி அதை பெண்ட் பண்ணி உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு லைட் ஒன்று வச்சுருக்கோம். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், இந்த இடத்துல ஒரு லைட்டிங்ஸ் ஒன்று வச்சுருக்கோம். இது எல்லாமே நைட்டில் உங்களுக்கு எப்படி அவுட்புட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அட்டாச் பண்ணிருப்பேன். வீடியோ ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன், இல்லை கடைசியில் கூட போடுறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு லைட் இருக்கும், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். நான் அப்புறமேல் காட்டுறேன் உங்களுக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து இதுதான் பண்ணியிருக்கோம். அடுத்தது நம்ம ஒன்று ஒன்றா என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தது ஆனால் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வச்சு லைட் வச்சுருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்டாக தான் தெரியும். உங்களுக்கு நைட்டில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சோர்ஸ் செட் இருக்கும். அப்படியே நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் தான் வச்சுருப்போம். அப்படியே நம்ம என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 12 எல்இடிக்கான ஒரு ஃபாக் லைட் ஒன்று 2 இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை சுற்றி நியான் பண்ணியிருக்கோம். உள்ள சாமி ஃபோட்டோட்ட வந்து ஒரு ஒயிட் லைட் ஒன்று போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மல்டி ஷேட் லைட் போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 12 லைட் வந்து ஃப்ரண்ட்லேயே போட்டிருக்கோம். மிரர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பிங்க் எல்இடி ஸ்ட்ரிப் வந்து போட்டிருக்கோம். இது வந்து கட் அவுட்ரு மூலிமா ஃபங்க்ஷன் ஆகுதுனால நீங்கள் எரிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரியோ இல்லை நீங்கள் மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். அதுவுமே காட்டுறேன். மேலே பார்த்தீங்கன்னா 2 க்ரீன் ஒரு பிங்க் இந்த மாதிரி போட்டிருக்கோம். பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மாடல் சுவிட்ச் பாக்ஸ் போட்டிருக்கோம். அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 ஆம்ப்ஸ்னு 20 ஏன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து செட்டுக்கு. ஏன்னா செட்டு வந்து 4.1 சவுண்ட் சிஸ்டம் அப்படின்னால உங்களுக்கு அந்த மாதிரி ஒன்று போட்டிருக்கோம். மற்றது எல்லாமே 16 ஆம்ப்ஸ் வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஹாரன் லிவருக்கான லிவர் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வச்சுருக்கோம். நம்ம கம்ப்ளீட்டாக ஒயரிங் வந்து 1 வருஷம் நம்ம கேரண்டி கொடுக்குறதுனால உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ப்ரொடக்ஷனாக கொடுத்துருக்கோம். லைட்டிங்ஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே நீங்கள் அங்கேருந்து அந்த எண்டு வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா மிரர் வந்து உங்களுக்கு இங்கே போட்டிருப்போம். டாப்பில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு எல்இடி லைட் போட்டிருக்கோம். அதில் வந்து 2-in-1 ஆப்ஷன் இருக்குது. இப்போ உங்களுக்கு ப்ளூ கலரில் எரியுது இல்லையா, அந்த நடுவில் ஒரு சுவிட்ச் இருக்கும். அதை அழுத்துனீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒயிட்டில் எரியும். அதை சுவிட்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயிட்லேயே எரியும். திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு ப்ளூ அண்ட் ஒயிட்டு நீங்கள் எப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். அதுலேயே ஆன் ஆஃப் எல்லாமே இந்த மாதிரி கண்ட்ரோல் இருக்கும். ஸ்பீக்கரோட கிரில் வருது பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நியான் லைட் வந்து உள்ளே ஒட்டியிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம கட் அவுட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்குது, இந்த சைடு கட் அவுட் இருக்குது இல்லையா, உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வச்சுருப்போம். இந்த கட் அவுட்டில் வந்து இப்போ எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கரில் வந்து லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து எல்லாமே வந்து இன்டர்லிங்க் ஆகிருக்கும். உங்களுக்கு ஃபாக் லைட்டு, மிரரு, இந்த இது பின்னாடி இருக்க ஃபாக் லைட்டு எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்லிங்கோடு வந்து நம்ம கொடுத்துருப்போம். அதில் இப்போ இங்கே வந்து டியூட்டர் இருக்கும், மேலே வந்து சரௌண்டிங்கான ஸ்பீக்கர்ஸ் 2 இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டு வந்து வச்சுருக்கோம். இந்தாண்ட 8 இன்ச்சு ஸ்பீக்கர், ஒரு 10 இன்ச்சு சப் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் செட்டு பார்த்தீங்கன்னாலும் தெரியும், உங்களுக்கு எல்லா கண்ட்ரோல்ஸுமே இருக்குது. சவுண்ட் டெஸ்ட் வந்து நான் கடைசியாக பண்ணி காட்டுறேன். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கொடுத்துருப்போம், உங்களுக்கு சார்ஜிங் போகிற இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் வந்து இது இருக்கும், கீழே ஸ்லாட்டில் வந்து செட் இருக்கும். சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்இடி நியான் ஸ்ட்ரிப் மாதிரி ஒன்று ஒட்டியிருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம மேலே டாப் ஃப்ளைவுட் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃப்ளைவுட்டை மட்டும் கவர் பண்ணுற மாதிரி வந்து போட்டிருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 லட்சம் கலர் பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இருக்கும். இது எல்லாமே மொபைல் ஆப்லேயே கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கான டெமோவும் நான் உங்களுக்கு இப்போ நான் போட்டு காட்டுறேன். இப்போ சவுண்ட் டெஸ்ட் பண்ணும்போது அதுவுமே நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் நிறைய பேட்டர்ன் இருக்குது, நீங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நைட்டில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். பகல்லையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பளிச்சுன்னு ஒரு நியான் லைட்டை விட பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஒரு உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். உங்களுக்கு நல்ல பகல்லே பார்த்திங்கன்னா இருக்கும். சப்போஸ் நான் ஓடும்போது நான் இதை எனக்கு கண்ணு கூசாதா நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக கூசாது. ஏன்னா ஃபோன்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப் மூலிமா உங்களுக்கு அதை பிரைட்னஸ் வந்து டிம் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனுமே எல்லாமே கொடுத்துருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து ஒரு 10 இன்ச்சு சப்பு வந்து ஒன்று வச்சுருக்கோம். நாங்கள் மேலே ஃப்ரண்ட்டில் 2 ஸ்பீக்கரு, டாப்பில் 2 ஸ்பீக்கரு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச்சு சப் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.1 சவுண்ட் சிஸ்டம் தான். சவுண்ட் டெஸ்ட் நான் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து நாங்கள் பக்காவாக பொறுப்பு நாங்கள் ஏற்றுக்கிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வரும் பார்த்தீங்களா, இந்த இண்டிகேட்டர் கப் வரும் பார்த்தீங்களா, இந்த சிட்லைட் கப்பு, அதை எடுத்துகிட்டு ஒரு ப்ளூ கலரில் வந்து ஒரு இது போட்டிருக்கோம், ஒரு எல்இடி லைட் வந்து உங்களுக்கு போட்டிருக்கோம். 2 சைடுமே போத் சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைடுமே உங்களுக்கு போட்டிருக்கோம். அந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், அப்படியே அங்கேயுமே போட்டிருக்கோம். இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பாட்டம் சைடில் வந்து ஒரு லைட் போட்டிருக்கோம். அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு லைட் போட்டிருக்கோம், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அது எல்லாமே நைட்டில், இப்போது பகலில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு எஃபெக்டிவாக தெரியாது. உங்களுக்கு நைட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் நைட்டில் ஒரு சரியான ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அதுவே இதை கூட அட்டாச் பண்ணுறேன். தனியாக ஷார்ட்ஸில் எல்லா இடத்துலையும் போகிறேன் பாருங்கள். அடுத்தது ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிச்சாச்சு. அடுத்து பேக் சைடில் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பார்க்கலாம் வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நம்பர் பிளேட் போடுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு T10 பல்ப் வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. இதுவுமே நைட்டில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு நியான் ஸ்ட்ரிப் மாதிரி போட்டிருக்கோம். ஏன்னா ரெட்டு போட்டிருக்கலாம். என்ன ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து டாப்பில் இடத்துல 2 இடத்துல ரெட்டு போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு அதாவது உங்களுக்கு டேஞ்சர் லைட் மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு லுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இப்படி விட்டாச்சு. இந்த இடத்துல ஆரஞ்சு லைட் போட்டாச்சு. இந்த ஆரஞ்சு லைட்டு, மேலே இருக்க லைட்டு, ஃப்ரண்ட்டில் இருக்குது எல்லாமே வந்து இன்டர்லிங்கில் இருக்கும். உங்களுக்கு அந்த கட் அவுட் மூலிமா எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். லெஃப்ட் ரைட் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடம் போத் சைடு 4 லைட் வந்து உங்களுக்கு எல்இடிஸ் போட்டிருக்கும். இன்னொன்று சூப்பரான ஒரு மேட்டர் வச்சுக்கோம், பிரேக் பிடிச்சா அங்கே ஒரு பேட்டர்ன் வந்து லைட்டு எப்படி எரியுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் பிடிச்சா எப்படி எரியுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு மல்டி ஃபங்க்ஷன் மோட் இருக்கும். இதுவுமே நைட்டில் உங்களுக்கு போட்டு காட்டுற எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 கலரில் வந்து உங்களுக்கு நிறையா பேட்டர்ன் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் வந்து எரியும். இதில் வந்து உங்களுக்கு நிறையா இருக்கும். இதே மாதிரி பேட்டர்ன் தான் ஃப்ரண்ட்டில் எல்லாமே உங்களுக்கு நைட்டில் அவுட்புட் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். யாரெல்லாம் இதோட நைட் வீடியோ பார்க்கறதுக்கு ஈகராக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச் 1400 வாட்ஸ் வந்து அவுட்புட் போட்டிருக்கோம். இப்போ வந்து இதோட சவுண்ட் டெஸ்ட் எப்படின்னு பார்க்கலாம். அதேமாதிரி அந்த நியான் லைட்டோட இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ சிஸ்டம் போடுறோம் இல்லையா, சவுண்ட் டெஸ்ட் வந்து லைவாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இன்றைக்கி தான் எனக்கும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் டெஸ்ட் பண்ணி வீடியோ போகிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் இல்லை. ஏன்னா நம்ம டெலிவரி கொடுக்குற வண்டி எல்லாமே அன்டைம் ஆகிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளால் சரியாக கொடுக்க முடிய மாட்டேங்குது. அதான் ஒரு சிக்கலாக இருக்குது. அதாவது நைட் டைமில் நம்மளை அர்ஜென்ட்டாக அனுப்பிடுறோம் இல்லையா, எடுக்க மாட்டேங்குது. இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம டீட்டெயிலாக இப்போ உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு அவுட்புட் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து லைவாகவே இது பண்ணி காட்டுறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 20 ஆம்ப் சுவிட்ச் போட்டிருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டு வந்துடும். உங்களுக்கு இதிலே ப்ளூடூத்து மைக் அது இதுன்னு நிறைய ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு எது வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ லைவாகவே நான் உங்களுக்கு ப்ளூடூத் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு ப்ளூடூத் நான் மாற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு என்ன பேர் வருது, ஒயர் பைட்டிங் அப்படிங்கிறது தான் வந்திருக்கு. இப்போ நம்ம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து பேரிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து லைவாக சவுண்டு, அதாவது நம்ம யூடியூப்பில் ஏதாவது நம்ம காப்பிரைட் ஃப்ரீ சாங் நம்ம எதாவது போட்டு காட்டுறோம் பாருங்கள், உங்களுக்கு எந்தளவுக்கு எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. காப்பிரைட்னாலே நம்ம ஆலன் பிரீத்தம் அவரோட இதில் நம்ம எடுத்து பார்க்கலாம். ஆலன் பிரீத்தம் வந்து சந்தனம் பிஜிஎம் நம்ம நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த சந்தனம் பிஜிஎம் வந்து போட்டிருப்போம். நிறைய பேர் கூட எங்கேருந்து எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அது வந்து இந்த ஆலன் பிரீத்தம் இவரோட இதுலேருந்து எடுத்தோம். இது நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ப்ளேவும் ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு சவுண்ட் டெஸ்ட் இப்போ நான் வந்து பண்ணுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்வூஃபருக்கு வந்து தனியாக சுவிட்சே வச்சுருப்பாங்க. உங்களுக்கு சப்வூஃபர் தேவையில்லைன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இங்கே எக்ஸ்டர்னல் வந்து அதாவது யூஎஸ்பி போகிற மாதிரி, பென்ட்ரைவ் போகிற மாதிரி ஒன்று எக்ஸ்டர்னல் கேபிளே கொடுத்துருப்போம். இங்கேயே இருக்குது, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிஎஃப்டி கார்டு இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்பீக்கரோட அவுட்புட் வந்து சவுண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஸ்பீக்கரோட அவுட்புட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேலே ஸ்டீரியோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட அவுட்புட் பார்க்கலாம். அதை ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வரும். இதை ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வரும். இப்போ இது ரெண்டோட சவுண்டுமே கேட்டிருப்பீங்க. இப்போ நான் சப்வூஃபர் ஆன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு சப் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும் உங்களுக்கு பின்னாடி, அதாவது உங்களுக்கு பேக் சைடில் சப்போட எஃபெக்ட் தெரியும். இப்போ நான் எல்லாமே ஃபுல்லாக உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு அப்படியே பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ஃபுல் அதாவது நீங்கள் லைவாக கேட்கும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். மைக்கில் எந்த அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணுது அப்படின்னு தெரியல பாருங்கள். நான் இப்போ வேறு ஏதாவது ஒரு இது போடுறேன் பாருங்கள். வேறு ஏதாவது சாங் இந்த மாதிரி ஏதோ காப்பிரைட் சாங் இருக்கான்னு பார்த்து போகிறேன். அதில் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக்காக கேட்டிருப்பீங்க. இப்போ ஒரு ஆடியோவோட நம்ம கேட்டு பார்க்கலாம். ஏன்னா நம்ம சாங்காக போடலாம், காப்பிரைட் விழுந்துடாது. ஸோ ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தனால வந்து நம்மளால் சாங்காக நம்மளால் போட முடியாது. ஸோ நான் உங்களுக்கு சும்மா இப்போ அதே ஒரு காப்பிரைட் ஃப்ரீயாக ஒன்று நான் உங்களுக்கு சும்மா போட்டு காட்டுறேன். சும்மா கொஞ்சம் அப்படியே கிமிக்ஸ் மாதிரி வரும் பாருங்கள் எப்படின்ட்டு. இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிக்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலி, அதாவது கூலி படத்தில் ஒரு அதேமாதிரி ரீமிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு சாங், அதோட அவுட்புட் எப்படின்னு கேட்டு பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியில் என்னென்ன மாதிரி மாடிஃபை பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி டெக்கரிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்பீங்க. இந்த டாப் ஃப்ளைவுட்லேருந்து பாக்ஸ்லேருந்து இது மாதிரி எல்லாமே கஸ்டம் பண்ணி உங்களுக்கு எல்லாமே போட்டிருக்கோம். உங்களுக்கு சப்வூஃபர்லேருந்து கிளாம்ப் வந்து எல்லாமே உங்களுக்கு எல்லாமே கஸ்டமைஸ் தான். நீங்கள் ஒரு கஸ்டமர் வந்து என்ன மாதிரி கேட்குறீங்களோ அதை பொறுத்து தான் எல்லாமே டிசைன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு எல்லாமே ஃபினிஷிங்காக இருக்கும். உங்களுக்கு 1 வருஷம் உங்களுக்கு நம்ம கேரண்டியோடு கொடுத்துட்றோம். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீனில் எல்லாத்தையும் காண்டாக்ட் நம்பர் இருக்குது. நம்ம கேசி டிராக்டர் டீம் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கொட்டேஷன் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் யாராவது நம்ம வீடியோ பார்த்துட்டு இந்த வண்டியை நீங்கள் யாராவது நேரில் பார்த்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். இந்த வண்டியை பார்த்தேன், என்ன ஊரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.